ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம 2025 நவம்பர்ல இருந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்கக்கூடிய பிரைட் லோன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 3 ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி உடைய அப்ளிகேஷனாவும் இருக்காங்க. சேம் டைம் இந்த டைரக்ட் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சிக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. இதை தவிர்த்து இன்னும் 2 அப்ளிகேஷன், அதாவது ருபி ஆன் டைம் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனும் ருபி டபுள் லோன் 2 அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனும் இந்த ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சிக்கும் கீழ இருக்கக்கூடிய அப்ளிகேஷனா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னைக்கான வீடியோல நாம இந்த பிரைட் லோன்ஸ் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான ரிவ்யூ அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகே கைஸ், அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல நாம இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன டீடைல்ஸ் இருக்கு, இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல என்ன டீடைல்ஸ் இருக்கு, இவங்களுடைய பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் இத பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க போறோம். சோ நீங்க ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவங்க கிட்ட எந்த இன்ஸ்டிடியூஷன்ல அப்ளை பண்றது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி மட்டும் நீங்க லோனுக்கு ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 7000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4வும் இருக்கு. இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க இவங்க டேவ் ஆஷிஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சிக்கும் கீழ இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சாலரிடு பர்சனுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் கொடுக்கிறோம் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 10,000 இருந்து அதிகபட்சமா 1,20,000 வரைக்கும் தான் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்குறாங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 61 டேஸ்ல இருந்து அதிகபட்சமா 365 டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 35% அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸ்ட் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சேம் டைம் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் அதுக்கான 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுமே இருக்கும். இதை தவிர்த்து ப்ரீ பேமெண்ட் பெனால்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. இப்போ இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்க இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், சாலரிடு பர்சனா இருக்கணும், மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 25 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சோ இந்த ஏஜ் அப்படிங்கிறது மட்டும் அப்ளை பண்ற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பேன் கார்டு அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த விதத்துல பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அப்படிங்கிறது சப்மிட் பண்ணணும். அடிஷனலா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் 3 மாசத்துக்கான சப்மிட் பண்ணணும். தென் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறதுமே கேக்குறாங்க. மேபி இதை வந்து செல்ஃபி போட்டோவா நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இந்த டேவ் ஆஷிஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி வந்து இந்த பிரைட் லோன்ஸ் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் வழியா லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையுமே தெளிவா போட்டிருக்காங்க. தென் இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான வெப்சைட் அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க, மெயில் அட்ரஸ்மே கொடுத்திருக்காங்க, கான்டாக்ட் பண்றதுக்கான ஃபோன் நம்பர் அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. இப்போ அப்படியே இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டா ஃபாஸ்டா வித்தின் மினிட்ஸ்ல நீங்க லோனுக்கான அப்ரூவல் அப்படிங்கறத வாங்கிக்கலாம் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா குயிக் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிறதா போட்டிருக்காங்க. அதில் ஃபாஸ்டாவே உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிரும். டைரக்டா லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு டிஸ்பர்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் லோனை பொறுத்தவரைக்கும் ஏஜ் 21 வயசுக்கு மேல அதிகபட்சமா 56 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சாலரிடு பர்சனுக்கு லோன் தரதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்குமே லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. பட் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல சாலரிடு பர்சனுக்கு மட்டும் தான் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருந்தாங்க. ஸோ இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதே சமயத்தில் சாலரிடு பர்சனுக்கான லோனை பொறுத்தவரைக்கும் அங்க ஏஜ் அப்ளை பண்றதுக்கான ஏஜ் பொறுத்தவரைக்கும் 25 வயசுக்கு மேல இருக்கணும்னு போட்டிருந்தாங்க. இங்க வந்து ஜஸ்ட் 21 வயசு இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நிறைய விதமான லோன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஓகே கேஸ், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வேற ஏதாவது டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி அப்படின்னு பார்க்க அவினாஷ் கேபிட்டல் மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. பட் இதை தவிர்த்து லெண்டிங் பிளேட் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. பட் அந்த லெண்டிங் பிளேட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் யூனிஃபின்ஸ் கேபிட்டல் இந்தியா லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சிக்கும் கீழே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். தென் டேவ் ஆஷிஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய இவங்களுடைய ஓன் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த 3 பேத்து கூடவும் பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறதையுமே ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது நீங்க மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது பேங்க் கம்பேர் பண்ணும்போது இதுல அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. சேம் டைம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்கா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து சாலரிடு பர்சனுக்கு மட்டும் தான் லோன் தரோம், அதுவும் மந்த்லி இன்கம் 30,000க்கு மேல இருந்ததுனா தான் லோன் தருவோம். இதுவும் ஒரு ரிஸ்கா போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் ரிஸ்க் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் எதனால இவங்க அதை ரிஸ்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியல.
இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையுமே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படிங்கிறது அகைன் இன்னொரு டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கவும் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டோடைய இது தேவைப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 35% அப்படிங்கிறது நாங்கள் ஃபிக்ஸ்டாக கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே போட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் இங்கே லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 10,000 இருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. பட் பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் 1,20,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான நெகட்டிவ் டீடைல்ஸ் எல்லாமே ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் அப்ளை பண்ணும்போது அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரிவ்யூவாக இருக்குது. அதே சமயத்தில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரிவ்யூக்கு போகுது, ரொம்ப நேரமாக அப்ரூவல் கொடுக்காமையே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. தென் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பட் இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிறதையுமே ஒரு சிலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு சிலர் அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக போட்டிருக்காங்க. சேம் டைம் இங்கே ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 36% ஆனியம் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 27 days தான் டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் 35% தான் மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்த ரிவ்யூல இந்த ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறதா நம்மளால இந்த விஷயத்தை பார்க்க முடியுது. இதை தவிர்த்து மோஸ்டா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அப்ளை பண்ணும்போது இவங்க அப்ரூவல் தரதில்லை, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறமா அப்ரூவல் தரதில்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்ல 2 இடத்துலையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. சேலரிடு பர்சனுக்கு எபோவ் 30,000 அப்படிங்கிறது இன்கம் இருக்கக்கூடிய பர்சனுக்கு உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது சேலரி அமௌண்ட் அப்படிங்கிறதுமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இவங்க லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு நேரில் இருக்கக்கூடிய பேங்க்ல விசிட் பண்ணாலே உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் சேலரி ஸ்லிப்பையும் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 10 to 15% அந்த ரேஞ்சுக்குள்ள ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன்ல நீங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். அதில் நம்ம தலையிட விரும்பல. இதை தாண்டி அப்ளை பண்றதும் பண்ணாததும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். ஓகே கைஸ், ஓவராலா இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.